அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா RLC சர்க்யூட். R மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மின் தடை, L மீன்ஸ் இண்டக்டன்ஸ் மின் தூண்டி, C மீன்ஸ் கெபாசிட்டன்ஸ் மின் தேக்கி. RLC சர்க்யூட் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாறுதிசை மின்னோட்ட மூலத்துக்கு குறுக்கே R என்ற ரெசிஸ்டன்ஸ், L என்ற இண்டக்டன்ஸ், C என்ற கெபாசிட்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதன் வழியா போற மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா Vm sin omega t. இப்ப இதுல பாருங்க, இது வந்து சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணி இருக்கிறதுனால வோல்டேஜ் என்ன ஆகும், டிவைட் ஆகும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்லயே பார்த்திருப்போம். அப்ப V வந்து என்ன ஆகும், மாறுபடும், I வந்து சேமா இருக்குன்னு பார்த்திருப்போம். அப்ப இது வழியா போற கரண்ட் வந்து IA. அப்ப வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வழியா போற வோல்டேஜ் VR னு சொல்லலாம். இண்டக்டன்ஸ் வழியா போற வோல்டேஜ் VL னு சொல்லலாம். கெபாசிட்டன்ஸ் வழியா போற வோல்டேஜ் VC னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும், எதை பொறுத்து இருக்கும். நம்ம மூணு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் மூணு வந்து பயன்படுத்துறோம். அப்ப எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு, இதை பொறுத்து இருக்குமா, இதை பொறுத்து இருக்குமா, இல்ல கெபாசிட்டன்ஸ் பொறுத்து இருக்குமா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு parallelogram டயக்ராம் வரையலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியா பார்த்திருப்போம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் உள்ள ஒரு சுற்று, இண்டக்டன்ஸ் மட்டும் உள்ள சுற்று, கெபாசிட்டன்ஸ் மட்டும் உள்ள சுற்று. அப்ப ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிற சுற்றுக்கு கரண்ட் I ஆனது அதே பேஸ்ல இருக்கும், அதாவது ஒரே கட்டத்தில் இருக்குன்னு பார்த்திருப்போம். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் உள்ள சுற்றுக்கு கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் VR னு சொல்லலாம். கட்ட வேறுபாடு வந்து ஒரே கட்டத்தில் இருக்கும். எதுக்கு, ரெசிஸ்டன்ஸ்க்கு. அதுவே மின் தூண்டிக்கு Lக்கு கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் அதனுடைய கட்டம் என்னன்னா π/2 கட்டம் முந்தி இருக்கும், பிளஸ் சொல்லலாம், முந்தி இருக்கும். அதுவே சிக்கு மின் தேக்கிக்கு கரண்ட்டுக்கும் அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடானது π/2 கட்டம் பின்தங்கி இருக்கும். இதுதான் முக்கியமானது. இதை பயன்படுத்தி தான் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதனுடைய கட்ட வரைபடம் வரைய போறோம். அப்ப ஆறுக்கு மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் ஒரே கட்டத்தில் இருக்கும். மின் தூண்டிக்கு π/2 முன்தங்கி இருக்கும், பிகைன் சொல்லலாம். இது லேக்னா பின்தங்கி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆறுக்கு வரையலாம். அப்ப அந்த ஆறுக்கு இங்க பாருங்க ஒரே கட்டத்தில் இருக்கும். அப்ப ஒரே கட்டம்ன்றதுனால இப்ப இது வழியா போற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம். அப்ப அது வந்து என்ன வெக்டர்னு சொல்லலாம்னா OI வெக்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன வெக்டர்னு சொல்லலாம், OI வெக்டர். OI வெக்டர் அப்ப எதுக்கு, நாம எடுத்துக்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு. அப்ப அது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா OA வெக்டர். சரி, அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாருங்க இது ஒரே கட்டத்தில் இருக்கு. அப்ப ரெண்டாவது பாருங்க கரண்ட்டுக்கும் மின் தூண்டிக்குள்ள மின்னழுத்த வேறுபாடு π/2 கட்டம் முந்தி இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இதுல இருந்து π/2 அப்படின்னா 90 டிகிரி. அப்ப இதுல இருந்து π/2ன்றதுனால 90 டிகிரி முந்தி இருக்குது. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையே உள்ள கோணம்னு பார்த்தா π/2. இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள கோணம் π/2. அப்ப இந்த இடத்துல பாருங்க இதுக்கும் இடையே உள்ளது. இது வந்து என்ன வெக்டர்னு சொல்லலாம் அப்படின்னா OB வெக்டர்னு சொல்லலாம். இத வந்து OA வெக்டர்னு சொல்லலாம். OA வெக்டர் எதை டினோட் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் R வழியா போற கரண்ட்டை டினோட் பண்ணுது. OB வெக்டர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இண்டக்டன்ஸ் உடைய மின்னழுத்த வேறுபாடு ரெஃபர் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்க மூணாவது மின் தேக்கிக்கு மின்னழுத்த வேறுபாடுக்கு கரண்ட்டுக்கு நம்ம வரையும் போது π/2 கட்டம் பின்தங்கி இருக்குது. அப்ப இதுல இருந்து π/2, இதுல இருந்து இதுக்கு இடையே உள்ள கோணம் வந்து π/2 எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது. அப்ப அது வந்து என்ன வெக்டர்னு சொல்லுவாங்கன்னா OC வெக்டர்னு சொல்லலாம் கெபாசிட்டன்ஸ்க்கு. ஓகே, இது கட்ட வரைபடம் புரியுதா? அப்ப இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம இதுக்கு வந்து மூணு கண்டிஷன் எடுத்துக்கலாம்.
அப்ப இதனுடைய கரண்ட் வந்து மெயினா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா VL. இதுதான் வந்து என்னது VL னு சொன்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின் தூண்டிக்கு. இது VC மின் தேக்கிக்கு. அப்ப இதனுடைய முன் கெபாசிட்டன்ஸ் அந்த இண்டக்டன்ஸ் பொறுத்து தான் இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயினா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதனுடைய இண்டக்டன்ஸையும் கெபாசிட்டன்ஸையும் பொறுத்து தான் இருக்கும். அப்ப இதுக்கு இது ரெண்டுத்தையும் பொறுத்து நம்ம இதுக்கு என்ன வரையலாம் அப்படின்னா ஒரு இணைகரம் வரையலாம். இதுக்கு இணைகரம் எப்படி வரையும் போது இதனுடைய மூலை விட்டம் இங்கிருந்து இதனுடைய மூலை விட்டம் வரையலாம். அதனுடைய மூலை விட்டம் இதுதான் வந்து OE வெக்டர்னு சொல்லலாம். என்னது OE வெக்டர். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான் முக்கியமானது. VL is greater than VC ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கூடிய கண்டிஷன் VL is greater than VC. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு VC ஐ விட அதிகமா இருந்தா அப்ப இதனுடைய எஃபெக்டிவ் மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா VL minus VC ன்னு இருக்கும். அது எந்த பாயிண்ட்ல டினோட் பண்ணுவாங்கன்னா D வெக்டர்ல டினோட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல D வெக்டர்ல டினோட் பண்ணலாம். அப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு இணைகரம் வரையறோம். அப்ப மூலை விட்டத்தை பயன்படுத்தி இதுல இருந்து ஒரு மூலை விட்ட வரையறோம். அதான் OE வெக்டர். இப்போ இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். அப்ப இந்த மூலை விட்டத்தினுடைய திசையை தான் வந்து என்னுடைய தொகுப்பயன் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் செயல்படும். அததான் வந்து என்னன்னு சொல்லலாம்னா VM னு சொல்லலாம். இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். the effective potential difference எந்த இதுல இதனுடைய மூலை விட்டத்தினுடைய திசையில செயல்படுது. அப்ப இது வந்து VM னு சொல்லியாச்சு. இப்ப கரண்ட் இதன் வழியா போறது வந்து இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா VR னு சொல்லலாம். இத வந்து VL, இத வந்து VC. அப்ப இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள தொலைவு பாருங்க VR. அப்ப இதுக்கு VL minus VC னா இதனுடைய தொலைவு VL minus VC. VL minus VC. அப்ப நம்ம ஓம்ஸ் லா பயன்படுத்தி இது ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓம்ஸ் லாவை பயன்படுத்தும் போது VR is equal to IMR னு பார்க்கலாம். அதே VL is equal to IMXL, VC equal to IMXC னு எழுதலாம். எதை பயன்படுத்தி ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன விதியை பயன்படுத்தலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து என்னது கர்ணத்தினுடைய ஸ்கொயர் ஆனது அடுத்துள்ள பக்கத்தினுடைய ஸ்கொயர் மற்றும் எதிர் பக்கத்தினுடைய ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கர்ணம்ன்றது என்னது OE. அப்ப OE ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AE ஸ்கொயர் எழுதலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க OE ஸ்கொயர் தான் நம்ம எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுதான் வந்து என்ன எடுத்திருப்போம் VM னு எடுத்திருப்போம். VM ஸ்கொயர் ஈக்குவல் டு OA என்றது என்னது VR ஸ்கொயர் பிளஸ் இது வந்து என்னது VL minus VC ஸ்கொயர். VL minus VC ஸ்கொயர். அப்ப இதனுடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? VR க்கு வந்து என்னது IMR. அப்ப VR is equal to IMR whole square plus VL வந்து IMXL minus IMXC whole square எழுதலாம். இப்ப பாருங்க இங்க IM ஸ்கொயர் இருக்குது. இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கும் IM ஸ்கொயர் வரும். அப்ப எல்லாத்துலயும் பொதுவா என்ன எடுத்துடலாம் அப்படின்னா IM ஸ்கொயர் பொதுவா வெளியே எடுத்துடலாம். அப்ப வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும் R ஸ்கொயர் பிளஸ் XL minus XC the whole square வரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க இங்க வந்து VM ஸ்கொயர் நமக்கு தேவை VM தான் தேவை. அப்ப VM equal to I ஸ்கொயர் ரூட் எடுத்தா IM னு கிடைக்கும். இத வந்து என்ன போட்டுக்கலாம்னா ரூட்டுக்குள்ள போட்டுக்கலாம். R ஸ்கொயர் பிளஸ் XL minus XC the whole square. XL minus XC the whole square. அப்ப இத வகுத்தல கொண்டு வந்துட்டோம் அப்படினா VM divided by IM
ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன எடுத்துக்கலாம்னா இசட்னு எடுத்துக்கலாம். என்னன்னு எடுத்துக்கலாம், இந்த சுற்றோட மின் எதிர்ப்பு இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. மின் எதிர்ப்பு. அப்ப z வந்து என்ன அப்படின்னா z equal to square root of r square plus xl minus xc the whole square எழுதலாம். எதனோட வேல்யூ, z ஓட மின் எதிர்ப்போட மதிப்பு இதுதான். அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருப்போம், z னு போட்டிருப்போம். அப்ப நமக்கு vm தேவைன்னா z into im னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க z நம்ம எழுதியாச்சு. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், பை கண்டுபிடிக்கலாம். பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுல மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதை மட்டும் எடுக்கும் பொழுது என்ன மட்டும் இருக்கும் பாருங்க. அப்ப இத மட்டும் இந்த சைடு பாருங்க, சென்டர் பாயிண்ட் O, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது E, இது வந்து A. ஓகேவா, இத மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், VR னு எடுத்துப்போம். இத வந்து என்னன்னு எடுத்துப்போம், VL minus VC னு எடுத்துப்போம். இத வந்து VM னு எடுத்துப்போம். இத வந்து என்னன்னு எடுத்துப்போம், VM னு எடுத்துப்போம். அப்ப இந்த இடத்துல இத விட்டுட்டு எழுதலாம். எது, இந்த இடத்துல எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல IR வருதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல IXC XL minus IXC வரும். இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு இங்க வரும். இம்பிடன்ஸ் IM by IMZ னு வரும். இந்த இடத்துல என்ன வரும், IMZ னு வரும். அப்ப இது மட்டும் IM எல்லாத்துலயும் பொதுவா இருக்குது I. அப்ப I விட்டுட்டு எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சர்க்கியூட் சாரி இந்த முக்கோணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா OAE. அப்ப இந்த இடத்துல IM எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிறதுனால IM விட்டுட்டா அப்படின்னா இந்த இடத்துல Z கிடைக்கும், இந்த இடத்துல R கிடைக்கும், இந்த இடத்துல XL minus XC கிடைக்கும். இதுக்கு ஏற்படுத்துற கோணம் வந்து பை. ஓகேவா, அப்ப இதுதான் வந்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பை கட்ட வேறுபாடு பை எவ்வளவு இருக்குதுன்னு இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப கட்ட வேறுபாடு பை இஸ் ஈக்குவல் டு tan பை இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan பை இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் வந்து என்னது, VL minus VC divided by VR னு எழுதலாம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், VL வந்து IXL minus IXC divided by IR னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா II வந்து என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். நம்ம IM னு எடுத்துக்கிறோம், அதனால IM ஏ போட்டுக்கலாம். அப்ப பொதுவா இங்க பாருங்க IM வெளியே எடுத்துட்டும் போது இங்க என்ன இருக்கும், XL minus XC னு இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், IMR இருக்கும். IM என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப tan pi is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா XL minus XC divided by R னு கிடைக்கும். இதான் வந்து பை கோணத்துக்கான சமன்பாடு. tan pi is equal to XL minus XC divided by R. அப்ப இத வச்சு ஒரு 3 கண்டிஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் XL is greater than XC. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் XL is greater than XC. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் XL is greater than XC. இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிராப் வந்து எதை பொறுத்து இருக்கும், எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து R பொறுத்து இருக்குமா, L பொறுத்து இருக்குமா, X C பொறுத்து இருக்குமா அப்படின்றதுக்கோசரம் இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல XL is greater than XC னு எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்க இது அதிகம் இது கம்மின்னு வரும்போது பை வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். பை வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா வோல்டேஜ் வந்து பை வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கண்டிஷன். அப்ப வோல்டேஜ் V is equal to Vm sin omega t அப்படிதான் இருக்கும். அப்ப கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுறதுனால கரண்ட் வந்து பை என்ற கட்டம் பின்தங்கி இருக்குது. அப்ப I is equal to Im sin
ஒமேகா டி மைனஸ் பைன்னு எழுதலாம். பையன்ற கட்டம் எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது. இந்த இடத்துல கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நமக்கு வந்து கரண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம். அப்ப கரண்ட் வந்து எப்படி இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது. எந்த கண்டிஷன்ல, XL is greater than XC. அப்ப இது வந்து இதை விட அதிகமா இருக்கும் பொழுது. அதுவே இப்ப ரெண்டாவது கண்டிஷன், XC is greater than XL. அப்ப XC அதிகமா இருந்தா, அப்ப இதனுடைய மதிப்பு அதிகமா இருந்தா பை வந்து நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவா கிடைக்கும். பை வந்து என்னவா கிடைக்கும், நெகட்டிவா கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் வந்து என்னாகும், அப்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து Vm பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to Vm sin omega t. நாம எழுத போறது மெயினா இந்த கரண்ட் மின்னோட்டம் எப்படி இருக்குதுன்னா, அப்ப இந்த இடத்துல பாருங்க மின்னோட்டம் வந்து அதிகரிக்குது. அப்ப இந்த இடத்துல பையன்ற கட்டம் முன்தங்கி இருக்கும். I is equal to Im sin omega t plus pi ன்னு எழுதலாம். இப்போ மூணாவது பாருங்க, XC is equal to XL எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா, இது ரெண்டும் பாருங்க ஈக்குவல் அப்படின்னா அங்க பையனுடைய மதிப்பு 0 ஆயிடுச்சு. பையே வராது. பை வந்து என்ன ஆயிடுச்சு, சுழி ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்ப இதுல எந்த வேறுபாடும் இருக்காது. V is equal to Vm sin omega t ன்னு கிடைக்கும். I is equal to Im sin omega t ன்னு கிடைக்கும். இதுதான் மூணு கண்டிஷன். இது XL XA பொறுத்து. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூல X இது அதாவது இண்டக்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே C கெபாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த திசையிலே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து RLC சர்க்கியூட். நன்றி.